வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்ட்னர்ஷிப்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏபிசி அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து அமௌண்ட்ல வேல்யூவா கொடுக்காம 30,000 60,000 அந்த மாதிரி கொடுக்காம ஏவோட அமௌண்ட் வந்து பிஏ வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி 2 மடங்கு ட்வைஸ், பியோடது வந்து சி மாதிரி வந்து த்ரைஸ் 3 மடங்கு, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? 3 partners ABC started a business. ஓகேங்களா? A's capital is equal to twice B's capital. ஓகேங்களா? ஸோ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு ட்வைஸ் பி இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு என்ன வரும், 2/1. ஸோ இதுல இருந்து A is to B கான ரேஷியோ என்னது, 2:1ங்கிற ரேஷியோல ஸ்பிட் பண்றாங்க. A is to B வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோல அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் தென் B's கேபிட்டல், ஓகேங்களா, B யோடது ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. B's கேபிட்டல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2/3 டைம்ஸ் ஆஃப் C's இன்வெஸ்ட்மெண்ட். 2/3 ஆஃப் C's இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சி இங்க டிவைட்ல கொண்டு வந்தீங்கன்னா பி பை சி ஈக்குவல் டு 2/3. இது வந்து என்ன வரும், பி இஸ்டு சி வந்து 2:3. ஸோ இந்த ரேஷியோல இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இஸ்டு பி இஸ்டு சி ஆல்ரெடி ரேஷியோல பார்த்துருப்போம். ஏ வந்து 2:, பி வந்து 1, பி வந்து 2:, இங்க வந்து சி வந்து 3னா இங்க 1னா இந்த 1 இங்க எழுதிப்போம், இந்த 2னா 2 இங்க எழுதிப்போமா? நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி எழுதணுமா, என்ன வரும், 2 × 2 4, அந்த இங்க 1 × 2. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா இங்க மல்டிபிள் பண்ணா 2 and 3. ஓகேவா? ஸோ வந்து 4:2:3ங்கிற ரேஷியோல ஸ்பிட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஏபிக்கான ரேஷியோ, பிசிக்கான ரேஷியோ, அண்ட் தென் வந்து என்ன பண்ணணும், கம்பைன் பண்ண வேண்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக வேற என்ன சால்வ் பண்ணலாம், ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, நீங்க இந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, ஏ பி சி. இப்போ ஏஸ் கேபிட்டல் வந்து ஈக்குவல் டு ட்வைஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. பி அது பியோடதும் எப்படி சொல்லியிருக்காங்க, பி இஸ் 2/3 ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 2/3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி வந்து பி ஈக்குவல் டு 2/3 ஆஃப் சி. அப்போ சி வந்து மல்டிபிள் ஆஃப் 3 நீங்களே ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சி ஈக்குவல் டு 3 அப்படின்னா இங்க இருக்க 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆயிடுமா, இந்த சிக்கு பதிலாக 3 போட்டோம்னா பி ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ பி வந்து 2. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப பி தெரிஞ்ச வேட்டி ஏஸ் கேபிட்டல் எப்படி இருக்கு, ஈக்குவல் டு ட்வைஸ் பிஸ் கேபிட்டல். பி வந்து 2னா அதனுடைய ட்வைஸ் இன்டு 2 பண்ணீங்கன்னா 4. நம்ம இதுக்கு முன்னவும் இதே ரேஷியோ தான் கண்டுபிடிப்போம். ஏ இஸ்டு பி இஸ்டு சி ஈக்குவல் டு 4:2:3. ஓகேவா? ஸோ அதை நீங்க வந்து தனித்தனியா ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி ஏக்கும் பிக்கும் பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சு கம்பைன் பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரே ஸ்டெப்ல இந்த மாதிரி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து ஏ இஸ்டு பி இஸ்டு சியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு ப்ராஃபிட், 14,400 அட் த எண்ட் ஆஃப் தி இயர். சியோட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் பத்தி பேசுறேன்னா அவங்க வந்து ஈக்குவல் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த வந்து இது என்னது 4:2:3ங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் டைம் பீரியட்ங்கிறதுனால ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ டோட்டலா எவ்வளவு பார்ட் இருக்கு, 9 பார்ட். இந்த 9 பார்ட் ஈக்குவல் டு தான் 14,400. நமக்கு என்ன கேக்குறாங்க, சியோட ஷேர் கேக்குறாங்க.
சியோட ஷேர் என்ன வரும் 3 பார்ட். ஓகேங்களா? இந்த 9 பார்ட்ல இருந்து 3 பார்ட் வரும்னா என்ன பண்ணலாம்? 3 யால கேன்சல் பண்ணா போதுமா? 3 யால கேன்சல் பண்ணுங்க. 4 டைம்ஸ் வந்து 12, ரிமைனிங் 2 என்ன வரும்? 8 டைம்ஸா 00. ஸோ அப்போ 3 பார்ட் ஈக்குவல் டு என்ன வருது? 4800 வருது. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்க 1 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இன்டூ 3 பண்றதுக்கு பதிலா 9 பார்ட் இருக்கா, அதை 3 யால கேன்சல் பண்ணா 3 பார்ட் வந்துடும். ஸோ 4800 அப்படிங்கிறது தான் சியோட ஷேரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். to 1, A, B and C enter into a partnership, ஓகேங்களா, with a total capital of 13,500. ஓகேங்களா? மொத்தமே டோட்டல் கேபிட்டல்னா ABC 3 பேர் சேர்ந்து எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்றாங்க? 13,500 தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்துக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஏ கேபிட்டல், அதாவது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1500 மோர் தென் பி. பி வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதை விட 1500 ரூபாய் அதிகமா ஏ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் 1500 லெஸ் தென் சி. அண்டன் கொடுத்தாங்க அப்படின்னா இது யாரை குறிக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் ஏ. ஏ வந்து 1500 வந்து லெஸ் தென் சி. சியை விட லெஸ்ஸா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதாவது இங்க யாரதான் வச்சு பேசுறாங்க? ஏவை வச்சுதான் பேசுறாங்க. அப்போ ஏ வந்து எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்க காமனா. ஓகேவா? சோ ஏ தான் காமனா இருக்கு, அதனால எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏ வந்து எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா பியோடது எப்படி இருக்கும்? ஏ வந்து 1500 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்போ இது வந்து எக்ஸ் மைனஸ் 1500 இருக்குமா? இப்போ பியோடது வந்து எக்ஸ் மைனஸ் 1500னா அதை விட பிளஸ் 1500 தான் ஏவோடது எக்ஸ். அண்ட் 1500 லெஸ் தென் சி அப்படின்னா சியை விட ஏவோடது வந்து 1500 ரூபாய் எப்படி இருக்கா? லெஸ்ஸா இருக்கணும். அப்பனா சி வந்து எக்ஸ் பிளஸ் 1500 இருக்கணும். ஓகேவா? இது புரியுதான்னு பாருங்க. எக்ஸ் வந்து இப்ப சியோடது வந்து சி வந்து எக்ஸ் பிளஸ் 1500 ரூபாய், எக்ஸ் பிளஸ் 1500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏவோடது என்னவா இருக்கு? 1500 கம்மியா, 1500 லெஸ் தென் சி கேபிட்டல். சியோடது வந்து எக்ஸ் பிளஸ் 1500னா அதோட 1500 லெஸ்ஸா ஏவோடது எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? பி வந்து எக்ஸ் மைனஸ் 1500னா தான் இதோட 1500 அதிகமா இருக்கும் ஏவோடது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இது எழுத தெரிஞ்சுட்டா போதும். இதுதான் ஏபிசியோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் 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 3x பிளஸ் இங்க மைனஸ் 1500 பிளஸ் 1500 உங்களுக்கு கேன்சல் ஆயிடுமா? ஸோ கேன்சல் ஆயிட்டு 3x ஈக்குவல் டு தான் இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 13,500. ஓகேவா? 3x ஈக்குவல் டு தான் 13,500. ஸோ இதுல இருந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 3 யால கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸா, ரிமைனிங் 1 5 டைம்ஸ் 00. எக்ஸ் ஈக்குவல் டு 4500. ஸோ இப்போ இங்க சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்து 4500, எக்ஸ் மைனஸ் 1500. 4500ல இருந்து 1500 மைனஸ் பண்ணீங்கன்னா 3000 தான் பி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சி பாத்தீங்கன்னா பிளஸ் 1500. அப்ப எவ்வளவு வரும்? 4500ஓட பிளஸ் 1500 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க 6000. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏ வந்து 1500 வந்து பியோட அதிகம். பி வந்து 4000 ரூபாய்னா, சாரி பி வந்து 3000 ரூபாய்னா அதோட 1500 ஏ அதிகமா இருக்கா? 4500 இருக்கு. அதுக்கப்புறம் பி ஏ வந்து எப்படி இருக்கு? 1500 லெஸ் தென் சி. சி வந்து 6000னா அதோட 1500 லெஸ்ஸா தான் இருக்கு ஏவோடது. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த பி ஷேர் இன் இயர்லி ப்ராஃபிட் ஆஃப் 4500? ஓகேங்களா? 4500ல பியோட ஷேர். இது வந்து டைம் பீரியட் பத்தி பேசலன்னா அவங்க என்ன இருக்கும்? ஈக்குவல் டைம் பீரியட்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 15ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ 3:2:4.
இதுதான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. ப்ராஃபிட் ரேஷியோ equal to 3:2:4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4,500. 4,500. டோட்டல் ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 + 2 + 4 எவ்வளவு? 9. 9 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் ஈக்குவல் டு 500. 9ஆல கன்சிடர் பண்ணீங்கன்னா 500. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பியோட ஷேரு. பியோட ஷேர் எத்தனை பார்ட் இது? 2 பார்ட். ஸோ 2 பார்ட் ஈக்குவல் டு 500 × 2 1000. இதுதான் பியோட ஷேர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15th one. X, Y and Z start a business. ஓகேங்களா? X inverse twice as much Y. ஓகேங்களா? Y inverse 1/4 of what Z inverse. அப்போ இது எப்படி எழுதலாம்? X is to Y is to Z. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னா Y inverse 1/4 of Z ன்னு சொல்லிருக்காங்களா? அப்போ Z க்கு வந்து 4ன்னு எடுங்க. ஓகேங்களா? அதுல 1/4, அதாவது 1 / 4 of 4 என்ன வரும்? 1 வரும். 1/4 தான் வந்து ஒய்யோடது. அப்போ 1 கிடைச்சிடுமா? நெக்ஸ்ட் எக்ஸ் இன்வெர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? twice as much as y. ஒய்யோடது 1ன்னா எக்ஸோடது எவ்வளவா இருக்கும்? 2. எக்ஸ் வந்து twice, ஸோ 2வா இருக்கும். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? 2:1:4. இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து டைம் பீரியட் பத்தி பேசல. ஓகேங்களா? சோ அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேங்களா? சோ ப்ராஃபிட் ரேஷியோ இப்படிதான் இருக்கும். ப்ராஃபிட் ரேஷியோ என்ன இருக்கும்? டைம் பத்தி பேசாதனால ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 2:1:4. 2:1:4ங்கிற ரேஷியோல தான் எக்ஸ் ஒய் இசட் ப்ராஃபிட் ரேஷியோவா. ஸோ அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2,520. இதுல ஒய்யோட ஷேர் கேட்குறாங்க. $2,520ல இத டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 2 பார்ட், 1 பார்ட், 4 பார்ட்டுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணுமா? அப்போ இதுதான் வந்து 7 பார்ட். இதுல இருந்து ஒய்யோட ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஒய்யோட ஷேர் என்னது? 1 பார்ட். ஸோ 1 பார்ட் ஈக்குவல் டு 7ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வந்து 3 டைம்ஸ் வந்து 21. ரிமைனிங் 4. 7 வந்து 6 டைம்ஸ் வருமா? 42. ஸோ 0. ஸோ 360 அப்படிங்கிறது தான் 1 பார்ட். ஒய்யோட ஷேரும் 1 பார்ட் தான். இதுதான் ஒய் ஷேர். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 360. டி ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி ஏ, பி அண்ட் சி இன்வெஸ்ட் 34,000 ஃபார் ஏ பிசினஸ். ஓகே, டோட்டலா அவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏ இன்வெஸ்ட் 1,000 more than B. B inverse 3,000 more than C. ஓகேங்களா? சோ இப்ப C க்கு வந்து X ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுல இருந்து B எவ்வளோ, and then B ல இருந்து A எவ்வளோ அப்படிங்கறத வச்சுட்டு இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு ABC எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அண்ட் தென் என்ன பீரியட்க்கு டைம் பீரியட் ஈக்குவலா இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ அந்த ப்ராஃபிட் ரேஷியோல இந்த 6,800 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா சியோட ஷேர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா ரவி ஸ்டார்டட் a business investing 14,000. ஓகேங்களா? ஆஃப்டர் 3 months கமல் ஜாயின் வித் a capital of
16,000 at the end of the year. ஸோ அப்போ 1 இயருக்கு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ ரவியோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும்? 14,000. ஓகேங்களா? ஸோ இந்த 3 zeros கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 14 வந்து உங்க வந்து 12 மந்த்ஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே கமல்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 3 மந்த் தான் வராங்க. ஆஃப்டர் 3 மந்த்னா அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 9 மந்த்துக்கு தான் பிசினஸ்ல இருக்குமா? ஓகேவா? ஸோ எவ்வளவு அமௌண்ட்? 16. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 வந்து இங்க 3 டைம்ஸா 2ஆல கேன்சல் பண்ணுங்க. இங்க 7. ஸோ 7 இஸ்டு இங்க 2 into 3 6. ஸோ வந்து ரவி அண்ட் கமல் வந்து என்ன ரேஷியோல ப்ராஃபிட் பிடிச்சுக்கோங்க? 7:6. இத ப்ராஃபிட் ரேஷியோல ஸ்பிட் பண்ணிப்பாங்க. எவ்வளவு ப்ராஃபிட்? 2,899 அப்படிங்கிறது டோட்டல் ப்ராஃபிட். 2,899 ஈக்குவல் டு 7 + 6 எவ்வளோ? 13 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். என்ன கேட்குறாங்க? ஷேர் ஆஃப் கமல். கமலோடது 6 பார்ட் என்னன்னு வேணும். ஸோ 1 பார்ட் ஈக்குவல் டு 13ஆல கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ் 26 ரிமைனிங் டு 2 டைம்ஸ் 26 + 3. ஸோ 3 டைம்ஸ் 39. ஸோ 223. இதுல இருந்து 6 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 223 into 6. 6 into 3 18 remaining 1. 12 plus 1 13 remaining 1. 12 plus 1 13. So 1,338. So A option தான் உங்களுக்கான ஆன்சர். So 1,338 அப்படிங்கிறது தான் கமலோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய மேக்ஸ் வீடியோஸ்